சமீபத்துல கவனிச்சீங்களா? சோசியல் மீடியா முழுக்க முருகரோட ஆதிக்கம் தான். இது வெறும் பக்தி மட்டும் இல்ல, இது ஒரு தமிழன்ங்கிற அடையாளம். சிங்கப்பூர்ல தைப்பூசம், மார்கழியில மாலை, பழனியில பஞ்சாமிர்தம், திருச்செந்தூர்ல தரிசனம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்னு இளைஞர்கள் கையில இப்போ வேல் தான் ட்ரெண்டிங். பயத்தை போக்கி வீரத்தை கொடுக்கிற கடவுள் நம்ம முருகன். அதனாலதான் அவர் இன்னைக்கு இளைஞர்களோட ஃபேவரைட் ஐகான். வாங்க இன்னும் என்னென்ன காரணம் இருக்குன்னு வீடியோல பார்க்கலாம். முன்ன விட இப்போது தமிழ் மொழியின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் இளைஞர்களுக்கு பற்று அதிகரித்துள்ளது. முருகனை வெறும் ஒரு மத கடவுளாக மட்டும் பார்க்காமல் அவரை தமிழ் கடவுள் என்றும் தமிழ் இனத்தின் மூதாதையர் என்ற அடிப்படையிலும் கொண்டாடுகிறார்கள். தமிழும் முருகனும் ஒன்று என்ற உணர்வு இதற்கு முக்கிய காரணம். சோசியல் மீடியா மற்றும் ரீல்ஸ் இதுதான் மிக முக்கியமான காரணம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் போன்றவற்றில் வரும் வீடியோ எடிட்கள் முருகனை ஒரு மாஸ் ஹீரோ போல காட்டுகின்றன. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், பழனி ராஜ அலங்காரம் போன்ற காட்சிகள் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருப்பதால் அவை இளைஞர்களை எளிதில் கவர்கின்றன. கந்த சஷ்டி கவசம் மற்றும் பக்தி பாடல்களை நவீன இசைக்கருவிகளுடன் சேர்த்து போடும்போது அது ஒரு விதமான உற்சாகத்தை கொடுக்கிறது. வீரம் மற்றும் அழகு. பொதுவாகவே இளைஞர்களுக்கு வீரமும் அழகும் பிடிக்கும். முருகன் என்றாலே அழகன் மற்றும் இளமையின் வடிவம். அவர் ஒரு போர்ப்படை தளபதி என்பதால் அந்த கம்பீரமான தோற்றம் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்கிறது. இது பயபக்தியாக இல்லாமல் ஒரு கொண்டாட்ட மனநிலையாக மாறியுள்ளது. தைப்பூசம் மற்றும் காவடி ஆட்டம். மற்ற வழிபாடுகளை விட முருகன் வழிபாட்டில் ஆட்டம், பாட்டம், இசை அதிகம். தைப்பூசத்தின் போது அலகு குத்துவது, காவடி எடுப்பது போன்றவை ஒரு சவாலாகவும் அதே சமயம் மிகுந்த பக்தி பரவசத்துடனும் செய்யப்படுவதால் இது இளைஞர்களை ஒன்றிணைக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடக்கும் பிரம்மாண்டமான தைப்பூச கொண்டாட்டங்கள் இணையம் மூலம் நம் ஊர் மக்களையும் சென்றடைகின்றன. உலகம் முழுவதும் தமிழர்கள் முருகனை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது உள்ளூர் மக்களுக்கும் அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாகிறது. சுருக்கமாக சொன்னால், ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது என் கலாச்சாரம், என் அடையாளம் என்ற பெருமிதம் இளைஞர்களிடம் அதிகரித்திருப்பதே முருகன் இவ்வளவு பிரபலமாக முக்கிய காரணம். எது எப்படியோ தமிழ் கடவுள் முருகனை இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அவரை நினைச்சு வேண்டினா எல்லாம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோடையும் இருக்காங்க. அந்த நம்பிக்கையோட நாம எல்லாரும் நல்லா இருப்போம். உங்களுக்கும் முருகனை பிடிக்கும்னா மறக்காம ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணிருங்க.